வேலை விஷயத்தில் இந்தியர்களுக்கு எதிரான பாகுபாட்டை நிறுத்துங்கள். புக்கெட் பண்டேரா MP ஷெர்லினா வலியுறுத்து. இறக்குமதி அரிசியுடன் உள்ளூர் அரிசி கலப்படமா? 99 விசாரணை அறிக்கைகளை திறந்த KPDN. இணைய கார் விற்பனை மோசடி. குவாந்தானில் SUV வாகனத்தை வாங்க 1,19,072 ரிங்கெட்டை இழந்த வர்த்தகர். குவாமுசாங் கோத்தாபாரு நெடுஞ்சாலையில் திடீரென மரம் விழுந்ததில் 2 லாரிகளுடன் விரைவு பஸ் விபத்துக்குள்ளானது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் ஜெட் விமானம் தீப்பிடித்தது. 172 பயணிகள் 6 ஊழியர்கள் உயிர் தப்பினர். இந்நாட்டு இந்தியர்களுக்கு வாடகை வீட்டில் இருந்து வேலை கிடைப்பது எல்லாமே வரை குதிரை கொம்பாக இருக்கிறது. இன பாகுபாடு இதற்கு குறுக்கே நிற்கிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பினாங்கு புக்கெட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷர்லீனா அப்துல் ரஷீத் வலியுறுத்தியுள்ளார். யாரோ ஒரு சிலர் செய்யும் தவறுகளுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒதுக்குவது கூடாது என்றார் அவர். Nah, sekarang ditambah pula dengan sebahagian majikan yang mendiskriminasi pekerja tempatan. Saya sendiri pun ada pekerja kaum India. Mereka perform dan saya sangat puas hati dengan pekerja mereka. Sebenarnya syarikatlah yang perlu mempunyai kaedah cara mengurus pekerja dengan profesional. Bukan ambil jalan mudah tolak terus kaum tersebut. Saya mengecam keras tindakan ini dan saya mohon agar syarikat yang berdiskriminasi mana-mana pekerja tempatan untuk diambil tindakan kerana perkara ini kerap berlaku. Hanya undang-undang boleh menoktahkan perkara ini. உணவு மற்றும் பான நிறுவனமான மிக்சியோ மலேசியாவின் கிளைக்கடை ஒன்றின் அண்மைய வேலை விளம்பரத்தில் இன பாகுபாட்டை காட்டும் வகையில் அனுபவம் உள்ள மலாய்க்காரர்களும் சீனர்களும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என எழுதப்பட்டிருந்தது சர்ச்சையான நிலையில் ஏன் இந்தியர்களுக்கு அனுபவமோ திறமையோ இல்லையா என வலைத்தளங்களில் மக்கள் கொந்தளித்தனர். அது குறித்து பேசிய ஷர்லீனா இக்கோரிக்கையை வலியுறுத்தினார். ஏற்கனவே பல முதலாளிமார்கள் செலவை மிச்சப்படுத்தும் நோக்கில் உள்நாட்டினரை விட்டுவிட்டு வெளிநாட்டினரை வேலைக்கு எடுப்பதிலேயே கவனமாக உள்ளனர். இது போதாதென்று இப்போது இன ரீதியாகவும் உள்நாட்டினரை முதலாளிமார்கள் புறக்கணிக்கின்றனர். ஊழியர்களை தொழில் முறையாக நிர்வகிப்பதில் அந்தந்த முதலாளிகள்தான் சிறந்த வழிமுறைகளை கையாள வேண்டும். அதை விடுத்து குறுக்கு வழியில் எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஒதுக்குவது முறையல்ல. இது ஒரு தொடர்கதையாகி வருகிறது. எனவே வேலைக்கு ஆள் எடுப்பதில் இன பாகுபாடு காட்டும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்ட அமலாக்கமே இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என ஷர்லீனா கேட்டுக்கொண்டார். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியுடன் உள்ளூர் அரிசியை கலப்பதாக கூறப்படும் அரிசி இறக்குமதியாளர்கள் மற்றும் பொட்டலமிடுபவர்களை குறிவைத்து ஓப்சாம்பூர் சோதனையின் கீழ் 99 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN அதனை உறுதிப்படுத்தியது. அந்நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமலாக்க அதிகாரிகள் 308 வளாகங்களில் சோதனை நடத்தியதாக அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அதிகாரிகள் 99 அரிசி மரபணு மாதிரிகளை சேகரித்தனர். அவற்றில் 17 மாதிரிகள் மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான மர்டியில் உள்ள உயிரி மற்றும் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன. அந்த இறக்குமதி அரிசி மாதிரிகளில் உள்ளூர் அரிசிகளின் DNA கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என அமைச்சர் எச்சரித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் உள்ளூர் அரிசியையும் கலப்பது தவறான வர்த்தக விளக்கங்களை வைத்த குற்றமாக 2011 வர்த்தக விளக்க சட்டத்தின் கீழ் கருதப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தனிநபர்களுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதமும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அதுவே நிறுவனங்கள் என்றால் 2,50,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றார் அவர்.
குவாமுசாங் கோத்தாபரு நெடுஞ்சாலையில் லாடாங் ரக்காட்டிற்கு அருகே இன்று அதிகாலை மணி 12:50 அளவில் திடீரென மரம் ஒன்று சாலையில் விழுந்ததைத் தொடர்ந்து 2 லாரிகளுடன் மற்றும் 40 பயணிகளை ஏற்றி சென்ற விரைவு பஸ்ஸும் விபத்தில் சிக்கின. விரைவு பஸ்ஸை அதன் ஓட்டுநர் திடீரென நிறுத்தியதைத் தொடர்ந்து இந்த விபத்து நிகழ்ந்தது. சம்பவம் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற கொலக்கராய் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் 8 உறுப்பினர்கள் சென்றடைந்த போது லாரி ஓட்டுநர் ஒருவர் லாரிக்குள் சிக்கிக் கொண்டதை கண்டனர். எனினும் பொதுமக்களின் உதவியோடு அவர் லாரியில் இருந்து மீட்கப்பட்டார் என கொலக்கராய் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் முதிர்நிலை அதிகாரி ரசானி மாமாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். விரைவு பஸ் திடீரென நின்றதால் அதன் பின்னால் வந்த 10 டன்களை கொண்ட 2 லாரிகள் கட்டுப்படுத்த முடியாமல் பஸ் பின்னால் மோதின. எனினும் இந்த விபத்தில் அந்த விரைவு பஸ் ஓட்டுநரும் அதன் உதவி ஓட்டுநரும் மற்றும் அந்த பஸ்ஸில் இருந்த 40 பயணிகளும் காயமடையவில்லை. மற்றொரு 10 டன் லாரியை ஓட்டி சென்ற லாரி ஓட்டுநர் காயமடையவில்லை. லாரியில் இருந்து மீட்கப்பட்ட லாரி ஓட்டுநர் காயமடைந்ததால் சிகிச்சைக்காக குவாமுசாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சாலையில் விழுந்து கிடந்த மரம் தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு அப்புறப்படுத்தப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வர்த்தகர் ஒருவரின் SUV வாகனம் வாங்கும் கனவு சிதைந்ததோடு இல்லாத வாகனத்திற்காக 1,19,072 ரிங்கெட்டை செலுத்தி அவர் ஏமாந்துள்ளார். குவாந்தான் மாவட்டத்தில் உள்ள அந்த 38 வயது வர்த்தகர் மார்ச் 6ஆம் தேதி சமூக வலைத்தளமான முகநூலில் மஸ்டா CX-5 வாகன விற்பனை செய்வதற்கான விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்டதால் பணத்தை இழந்ததாக பஹாங் போலீஸ் தலைவர் யாயா ஒத்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அந்த நபர் வாட்ஸ்அப் மூலம் சந்தேக நபரை தொடர்பு கொண்டுள்ளார். அவருடன் காணப்பட்ட உடன்பாட்டை தொடர்ந்து 2 வெவ்வேறு வங்கி கணக்குகளின் மூலம் 1,19,072 ரிங்கெட்டை பட்டுவாடா செய்துள்ளார். இந்த பணம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து சந்தேக பேர்வழி முகநூல் கணக்கை அளித்ததோடு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியாத வகையில் அந்த தொடர்பு எண்ணையும் அகற்றியுள்ளான். தாம் ஏமாற்றப்பட்டதாக சம்பந்தப்பட்ட வர்த்தகர் உணர்ந்ததை தொடர்ந்து இது தொடர்பாக போலீசில் புகார் செய்திருப்பதாக யாயா ஒத்மான் தெரிவித்தார். இதனிடையே சமூக வலைதளங்களில் பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படும் என்ற விளம்பரங்களை நம்பி எளிதில் ஏமாந்து விட வேண்டாம் என யாயா ஒத்மான் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். வியாழக்கிழமை டென்வரில் தரையிறங்குவதற்காக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஜெட் விமானத்தின் இயந்திரம் திசை திருப்பப்பட்ட போது தீப்பிடித்தது. இதனால் விமானத்தின் சரக்குகளை பயன்படுத்தி பயணிகளை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமெரிக்க கூட்டரசு விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்த 172 பயணிகளும் 6 பணியாளர்களும் விமானத்தில் இருந்து வெளியேற முடிந்தது என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் 6 பயணிகள் பரிசோதனைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கொலோராடோ ஸ்பிரிங்ஸில் இருந்து போயிங் 737-800 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் உள்ளூர் நேரப்படி மாலை மணி 5:15 அளவில் டென்வரில் தரையிறங்கியது. இயந்திர அதிர்வுகளை பணியாளர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து டல்லாஸில் தரையிறங்குவதற்கு திட்டமிடப்பட்ட இவ்விமானம் திசை திருப்பப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. விமானத்தின் இயந்திரத்தில் இருந்து புகை வெளியேறியதால் அதன் இறக்கை பகுதியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் வெளியேறும் பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக கூறப்பட்டது. விமான கண்காணிப்பு வலைத்தளமான ஃபிளைட் ராடார் 24 படி 13 ஆண்டுகள் பழமையான இந்த விமானத்தில் GE மற்றும் சஃப்ரானின் கூட்டு முயற்சியான CFM இன்டர்நேஷனல் தயாரித்த 2 CFM-56 இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதாக அமெரிக்க கூட்டரசு விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீ அணைக்கப்பட்டுவிட்டதாகவும் விமான நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடர்ந்ததாகவும் டென்வர் அனைத்துலக விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.